வேற மாதிரி ரியல் ஃபேன் பையனா இவர் தான், ஆதிக்கு தான். கெரியர் உச்சன்றாருல, தலை கேரியர் எடுத்துன்னு வந்துட்டு திறந்து சாப்பிடுவாரு எல்லாத்தையும். ஆதிக்கு செம்மையா ஒர்க் பண்ணியிருக்காரு ப்ரோ. ஒரு வருஷமா செதுக்கி வச்சிருக்காரு அஜித்தை பார்த்து. அப்புறமா எண்டிங் சொல்லணும், எண்டிங்கு தரமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தொண்டை கத்தி தொண்டை போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் அவர் அக்லியா மாறுறாரு. அவள் தான் எல்லா தேட்டரே ஏந்து செம்மையா கத்துது. அம்மா சிம்ரன் உள்ள வருவாங்க, ஒரு பாட்டு வரும், அது செம்மையா இருக்கும். நீங்க உள்ள போய் பாருங்க. நிறைய பேர் விடாமூச்சி படம் அது நல்லா இல்லை அப்படின்னுவாங்க. விடாமூச்சி படம் வேற ஜானரு, இது வேற ஜானர். இட்லி கடை ஓட விட்டாங்க தெரியல, உங்களுக்கே தெரியும். இட்லி கடை அக்டோபர் 1 போச்சு அப்படின்ட்டு. இந்த படம் வந்து நான் இட்லி கடை செதுக்கிட்டு இருப்பாரு. படம் வேற லெவல் ப்ரோ, கொலவெறி ஆகுது ப்ரோ. படம் எப்படி இருக்கும்னு நினைச்சு வந்தேன். ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்காம வந்தேன். அந்த மாதிரி இருக்குது தட படம். மஸ்ட் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் படமே பிடிக்குதுங்க. படத்துல பிடிக்காது என்ன இருக்குது? படமே பிளாஸ்ட் அந்த மாதிரி இது. மஸ்ட் ஃபர்ஸ்ட் போயிட்டு படத்தை பாருங்க. எல்லாமே இருக்குதுங்க, கூஸ் பம்ப்ஸா இருக்குதுங்க. எல்லாருமே வரானுங்க உள்ள. ஒரு ரிக்வெஸ்ட், விக்ஸ் ஆல்சாலாம் வாங்கி வந்துருங்க படம் பார்க்க வரப்போ. ஸ்மால் ரிக்வெஸ்ட். முக்கியமாக இது வந்து ஃபேன்ஸுக்கான படம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இது ஹேட்டர்ஸ்க்கான படம். எவன்லாம் தலையை வந்து லாஸ்ட் படத்தில் மொக்க பண்ணானோ அவன்லாம் வந்து இதை பார்க்கணும். அவர் யார், எப்படியாப்பட்டவர், அவரால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஏகே அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ மாஸ். இங்கிலீஷ் படத்தோட ரீமேக், கொரியன் படத்தோட ரீமேக்லாம் நாங்கள் அப்படிலாம் இல்லை. இதுக்கு ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லை. இது ஃபுல்லாக ஏகேவோட படம் தான். அவரோட படங்களில் வர சில விஷயங்கள் தான் அதில் இது பண்ணியிருக்காரு. ஆதிக்கு எப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காரு? அவன் தான் உலகத்திலே பெஸ்ட் தலை ஃபேன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு செதுக்கி இருக்கிறான். ஃபேன் பாய்னா இதுதான் பெஸ்ட். அந்த அளவுக்கு பண்ணிருக்கேன். டோட்டலாகவே தலை படம் கரெக்டாக 2.5 மணி நேரம் கரெக்டாக எடுத்துருக்கிறான். போரே அடிக்கல. இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நான் ஃபோனை நோண்டலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணலை. படம் தான் பார்த்துன்னு இருக்கேன். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் எடுத்துருக்கான் படத்தை. என்ஜாய் தான், சாட்டிஸ்ஃபைடா. வெறியா சுற்றுறேன். படம் நல்லா இல்லைன்னா அடிச்சு மூஞ்செல்லாம் ஒட்டிக்கலான்னு இருக்கிறேன். இப்போ படம் சூப்பராக இருக்குதுல்ல. ஃபேன்ஸுக்கான ஒரு ட்ரீட்டாக இருக்காரு. அதுக்கான எடுத்தது ஃபேன் பாய் சம்பவம்ன்றாங்களே. பேட்டை ஃபேன் பாய் சம்பவம் இல்லை, எதுவுமே இது வரைக்கும் வந்தது எதுவுமே ஃபேன் பாய் சம்பவம் இல்லை. இதுதான் உண்மையான ஃபேன் பாய் சம்பவம். விக்ரமை விட ஃபேன் பாய் சம்பவம்லாம் இதுதான். எல்லாமே தலை ரெஃபரன்ஸ். ஆனால் படம் வந்து ரெஃபரன்ஸுக்காகன்னு இல்லை, படமே செம்மையாக இருக்கு. நிறைய பாட்டு, ரீமிக்ஸ் பாட்டு, நிறைய இதெல்லாம் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட் தானே அது. ஃபேன்ஸாக நாங்கள் பார்க்கும்போது தலையை என்ஜாய் பண்ணுறோம்ல, அவ்வளோதான். நான் ரீமிக்ஸ் சாங் இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எல்லா படத்துலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது எங்களுக்கான ஒரு ஃபேஸ்ட் தான். தரமாக என்ஜாய் பண்ணோம், சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கடவுளை பார்க்க வந்தோம், கடவுளே பார்த்தாச்சு. படம் வந்து 2 மணி நேரம் 18 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு ஒரு கத்து வச்சிட்டாரு ப்ரோ. ரொம்ப 4 மணி நேரம் படம் இருந்தாலும் நாங்க பாத்துருப்போம். ரொம்ப நேரம் நிமிஷம். ஆனா வந்து அவர் ரொம்ப சுருக்கி காட்டிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் காட்டினாலும் தலையை பாத்துருக்கலாம் போல அப்படிதான் எனக்கு தோணுச்சு. தியேட்டர்ல இருந்து வெளிய வர மனுஷன் இல்ல. தியேட்டர்ல இருந்து வெளிய வர மனுஷன் இல்ல. அடுத்த படம் ஆதி கிட்ட கொடுத்தா வந்து பண்ணலாம். கண்டிப்பா 3 படம் கொடுக்கலாம். இன்னும் தரமா பண்ணிருக்காரு ப்ரோ. விக்ரம் நான் ஃபேன் பாய் சம்பவம், பேட்டர் நான் ஃபேன் பாய் சம்பவம். இத பாருங்க, தரமான. நீங்களும் பாருங்க, கண்டிப்பா நீங்களும் பாருங்க. ஓகே ப்ரோ, படம் செமையா இருக்கு ப்ரோ. நீங்க வந்து பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாரையுமே பார்க்க சொல்றீங்களா? அவ்வளவு பயங்கரமா இருக்கு ப்ரோ. பாரு ப்ரோ. ஸ்லோவே கிடையாது படம். அவரே காமெடியன், அவரே வில்லன், அவரே ஹீரோ, எல்லாம் அவரே தான். அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்துச்சு. வாழ்நாளில் நாங்கள் இந்த மாதிரி படம் பார்த்ததே இல்லை. ஏக தரமான படமாக கொடுத்தாங்க. ஆனால் அருமையாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் வேற லெவலில் பண்ணிட்டாரு. எங்கேயுமே நீங்கள் அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிடுங்க. பார்த்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்து பாருங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியில் ஒருத்தர் கூட வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, எல்லோருமே வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தரமாக கொடுத்துட்டாங்க படம். நாங்கள் வந்து பழைய அந்த காலத்தில் எல்லோரும் எங்களை அங்கே கொண்டு போயிட்டார். 90 கிட்ஸ் வரையும் கொண்டு போயிட்டார். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க படம். ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து நீங்களும் பாருங்க. எல்லா ஏஜும் என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாமே தளபதி சினிமா வர மாட்டேன்ட்டாரு, நடிக்க மாட்டேன்ட்டாரு. 2 பேர் சேர்த்து ஒரே ஆளாக நடிச்சுட்டு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு வேற லெவலில் இருக்கு. உட்கார விடலை யாரையுமே சீட்டில், எல்லாருமே ஏஞ்சி ஆட வச்சுட்டாரு. பயங்கரமா இருக்கு. எல்லாம் ஓஜி, நிஜமாவே ஓஜி சம்பவம் தான் அது. போய் என்ஜாய் பண்ணுங்க. வேற லெவல் தல, வேற லெவல். மாஸ் எதிர்பார்த்தோம், மாசா இருக்கு. எது பயங்கரமா இருந்துச்சு? குட் நல்லா இருந்துச்சா, பேட் நல்லா இருந்துச்சா? எல்லாமே நல்லா இருந்துச்சு தல. எல்லாமே நல்லா வேற லெவல்.
பிடிக்கும் கண்டிப்பா. விஜய் ஃபேனுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ட்ரோல்ஸ் எல்லாம் ரசிக்கிறோம். விஜய் ஃபேனா நீங்க? ஆமா. படம் இவ்வளவு சூப்பரா இருக்குன்றீங்க. செம்மையா இருக்கு ப்ரோ. லாஸ்ட் தான். எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாமே இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாமே இருக்குது. என்ன ரொம்ப பிடிச்சது எது படத்துல? எல்லாமே பிடிச்சிருக்கு இந்த படத்துல. விடாமுயற்சி 3 படத்துக்கு பதில் சொல்ல முடியாது போ தலை. தலைவர் ஒருத்தர் வராரு லாஸ்ட். வெயிட்டிங் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம. ரொம்ப அல்டிமேட்டுங்க படம் வந்து நீங்கள் எதிர்பார்த்து வர விடாமுயற்சியை விட நாங்கள் எதிர்பார்த்து வந்த விடாமுயற்சிக்கு இந்த படம் எதிர்பார்க்கல. டைரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு, செதுக்கிருக்கு. சத்தியமாக சொல்கிறேன் 100% படம் வந்து 100 நாள் வருதோ 500 ஓடணும் சந்தோஷம் உங்களுக்கு. பேட் பாய் சம்பவம் தான். பேட் பாய் ஓஜே சம்பவம் பாட்டில் நாங்கள் எதிர்பார்த்தோம். பாட்டில் வந்து அந்த நாங்கள் பாட்டை வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த பாட்டில் மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப எதிர்பார்த்து விட அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் ஜிவி பிரகாஷ் வந்து அதிகமாக வளரணும். தலைக்கு இன்னொரு படத்துக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கணுங்க. டைரக்டருக்கு இன்னொரு வாய்ப்பு. டைரக்டர் வந்து தலையை வச்சு ஒரு படம் எடுக்கணுங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. சென்டிமெண்ட் மூவியில் எப்பவுமே சென்டிமெண்ட் வந்து ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். நம்ம விசுவாசம் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் ஃபுல்லாக அப்பா பொண்ணோட இது வந்து அப்பா பையன். படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. விடாமுயற்சி முன்னாடி இந்த படம் வந்தாச்சியா தலை தான் என்னது எந்த ட்ரெண்ட் அந்த ட்ரெண்ட் இல்ல தலை தான் ட்ரெண்டாக இருந்திருப்பா போல. வேற லெவலுக்கு குத்திக்கிறாப்புல. சாங் எல்லாம் ஓல்டு சாங் சூப்பரா எடுத்து இட்டா கொடுத்து வேற லெவல் குத்திக்கிறாங்க படத்தை. வேற லெவல் இருந்து ப்ரோ. தலை சூப்பர் ப்ரோ. 1000 கோடி தலை தான் வேற யாரும் இல்ல. தலை தான் படமே பிடிச்சதா. படமே வேற லெவல். தலை பிடிச்ச படம். தலை படம் எது இருந்தாலும் ஓகேதான். வேற லெவல். இந்த படம் வேற லெவல். சொல்லக்கூடாது வார்த்தையா இல்ல. பணம் பாருங்க. வேற லெவல் படம். செகண்ட் ஹாப்லாம் வேற லெவல். பிஜிஎம்லாம் பிச்சிஸ் படம் படம் போறே கிடையாது. நான் படம் போட்டே தெரியல சரிக்கா. வேற லெவல் படம். 10 மங்காத்தா சமம் ப்ரோ. படம் 10 மங்காத்தா முடியல. தொண்டை எல்லாம் போயிட்டு பிளாஸ்ட் ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும் ப்ரோ. படம் செம்ம ஃபன்னு. தியேட்டர்ல பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம்ல வேஸ்ட் ப்ரோ. மங்காத்துக்கு சமம் ப்ரோ. வேற லெவல். தலைன்னா 10 மங்காத்தா. ஐயோ வேற லெவல். பேச முடியுமா இதுக்கு அப்புறம் மத்த ஃபேன்ஸ் எல்லாம்? பேச முடியும். யாருமே பேச முடியும். எல்லாருமே ஜிப்பு முடி நேரணும். தமிழ்நாட்டுல யாரும் பேச முடியாது. 1000 மங்காத்தா 100 பில்லா இந்த படம். அந்த மாதிரி வேற சம்பவம். ஒரே ஒரு செகண்ட் விட போறீங்க தல. ஒரு செகண்ட் இல்லனா சூப்பரா போகுதுண்ணா. ஆக்ஷன் பண்ணா தாருங்கண்ணா. ஆக்ஷன் அஜித்னா ஆக்ஷன் தான் ஒத்து போகும். செம இட்டு குத்துட்டாருண்ணா படம். நல்லா இருந்தது ப்ரோ. செமையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் தெறிக்க விட்டுதாங்க ப்ரோ. அதுவும் அந்த விண்டேஜ் சாங்ஸ் எல்லாத்தையும் போட்டு படத்தை தெறிக்க விட்டாங்க. அஜித் படத்தோட எல்லா ரெஃபரன்ஸும் வச்சு தலையை மாஸ்க் பண்ணிட்டாங்க தலை. படம் வந்தீங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான் தலை. 100% கேரண்டி தலை. ஃபேன்ஸுக்காக மட்டும் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். சென்டிமெண்ட்டும் இருக்குது. பட் ஆனால் அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் இல்லை ப்ரோ. இது பிரியாணி மீல்ஸ் ப்ரோ. தலை வந்தாலே மாசு தான் ப்ரோ. அது செம்மையாக இருந்தது ப்ரோ படம். நீங்கள் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேருந்து யாருமே கண் எடுத்து ஃபோனை கூட நோண்ட மாட்டாங்க. அந்த மாதிரி தெறிக்க விட்டுட்டா தலை. சரியான படம் ப்ரோ. கேரியர் பெஸ்ட் ஆஃப் அஜித். அதுவும் தலை வந்து உடம்பை குறைச்சி அப்படி இப்படின்னு இருந்து பக்காவாக படத்தில் அப்படியே ஒரு சீனும் அப்படியே செதுக்கியிருக்காரு ப்ரோ ஆதிக்கு. கண்டிப்பாக ப்ரோ ஆதிக்குக்காக இந்த படம் வந்து 100 நாள் இல்லை ப்ரோ, 200 நாள் கூட ஓடும். 500 crore 1000 crores தான் இல்லை. படம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ப்ரோ. எங்களுக்கு கலெக்ஷன்லாம் பிரச்சனை இல்லை. படம் மாசாக இருக்கும் ப்ரோ. சூப்பராக இருக்குது. ஃபைட்டிங் சீன்லாம் நல்லா இருக்குது. அஜித் நல்ல ரோல் பண்ணியிருக்காப்புல. வில்லன் கேரக்டர் அர்ஜுன் தாஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, படம் போர் அடிக்காது உங்களுக்கு. அந்தளவுக்கு வைப்பு கொடுத்துட்டே தான் இருக்கும். இடையில சாங் போட்டு வைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். எல்லாருமே பார்க்கலாம். யாரும் பிடிக்கல இது அதெல்லாம் எதுவும் சொல்ல தேவையில்ல. நல்லா இருக்குது. நிறைய கெட்டப் காட்டுறாங்க ட்ரெய்லர் டீசர்ல. ஆமாம். அது அப்படியே தான் எப்படி சொல்கிறது 6 கெட்டப்பில் இருக்காப்புல. ஆனால் பையன் சீனு எல்லா சீனும் பழைய படத்தோட சீன்லாம் ஒரு ரவுடிசமாக எப்படி இருந்தார் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு காட்டுறாங்க. நல்லா இருக்குது. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். கொஞ்சம் போர் அடிக்குது அந்த மாதிரி இல்லை போரே அடிக்காது. போர் அவங்க தான் சாங் போட்டு வைப் ஏற்றிட்டே இருக்காங்க. போர்லாம் அடிக்காது ப்ரோ. கம்பல்சரி நல்லா இருக்கு. ஃபேன்ஸ்க்காக மட்டுமே எடுத்த படமா இது? இல்லை எல்லாருமே பார்க்கலாம். ஃபேன்ஸ்க்காகன்னு இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க.
எதிர்பார்த்தே கிடைச்சது ப்ரோ. என்னன்னா அவர் வந்து அஜித்தை வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு படத்தில். அவர் வந்து அஜித்தோட தீவிர ஃபேன்னு நல்லா காமிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாகவே வைபாக தான் போயிட்டுருக்கு. இந்த ஒத்த ரூபா சாங்கு மெயினாக. அப்புறம் அவர் வில்லன் கேரக்டரு நம்ம அவர் பேரை மறந்துட்டு அர்ஜுன் தாஸ் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வெரி குட். தலைக்கு ஈக்குவலாக வர முடியாது பட் ஓகே. பட் அவர் என்ன சொல்கிறது, அவங்க ஒரு தனியான ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கிறாங்க, ட்ரக்ஸு அந்த மாதிரி ரூட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தலையோட பையனை வந்து அவங்க இது பண்ணுற மாதிரி வருது. ஆமாம். ஸோ அதனால் வந்து தலை வந்து அவங்கள இது பண்ணுற மாதிரி வருது. மற்றபடி வேறு இருக்குது கண்டிப்பாக. ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா நல்லா உள்ள வைப்பாக தான் இருக்குது. படம் ஃபுல்லாக ஜாலியாக போகுது. அதனால் வந்து எல்லாருமே யாருக்குமே போர் அடிக்காது. நல்லா உட்காந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். ஒன்றும் அதே மாதிரி பழைய சாங்லாம் நிறையா வச்சுருக்காங்க, கரெக்டான இடத்துல வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே உட்காந்து நல்லா ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது. கொஞ்சம் ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக வரலாம். ஃபுல் மியூசிக் சாட்டிஸ்ஃபைடு. அண்டு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பிரமாண செய்கர். ஆதிக் சூப்பராக பண்ணியிருக்கார். பக்கா ஃபேன்ஸ் மூவி. அஜித்துக்கு சரியான ஃபேன்ஸ் மூவி. ஸ்டோரி இருக்கா? பார்த்தா இருக்கும். என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு படம் ஃபுல்லா? பக்கா என்டர்டெய்னிங். பிடிச்சிருந்துச்சு படத்துல? ஆஸ் யூஷுவல் தலை விண்டேஜ் தலை கம்பேக், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. ஓகே, இது இந்த படம் ஃபேன்ஸ்க்கான படமா மட்டும் இருக்குமா இல்ல மொத்தமா? எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே ரீமேக்ஸ் நிறைய சாங்ஸ் வந்துச்சு. ஆமாம், அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்டர்டெயின்மெண்ட்டு. பட் நல்லா இருக்கு. வேற லெவல் இருந்துச்சுண்ணா. வேற லெவல் திருப்தியா இருந்துச்சா? வேற லெவல் சாட்டிஸ்ஃபைடு. இதுதான் வெயிட் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நாளா. இதுமாதிரி தனியாக பார்த்ததே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பியூர் ஃபேன் பேஸ், ஒரே செகண்ட் போர் இல்லை. பியூர் ஃபேன் பேஸ் நம்ம சூப்பராக இருந்து. வேற லெவல். எல்லா சீனுமே பயங்கரமாக இருக்குது. படம் எதுவுமே குறை சொல்ல மாதிரி சீட்லேயே உட்கார முடியல, அந்த அளவு இருக்கு. படம் பயங்கரமாக இருக்கு, செம்மையாக இருக்கு. இன்னும் 4-5 அடி கூட பார்க்கலாம். பயங்கரமாக இருக்கு. விண்டேஜ் லுக்ல எப்படி இருந்துச்சு? தலை வேற லெவல். தலை பழைய மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு. பயங்கரமாக இருக்கு. செம்ம. அர்ஜுன் தாஸ் தான். அது மாதிரி தெரியல. பயங்கரமாக இருக்கு படம். வேற லெவல். செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? படம் ஃபுல்லாகவே பிளாஸ்ட் தான். ஏதோ ஒரு சீன் 2 சீன் படமே பிளாஸ்ட் தான். பயங்கரமாக இருக்கு ப்ரோ. படம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த கத்தி தொண்டே வாய்ஸே வரல. ஓஜி சாமான் தான் கண்டிப்பாக வேற லெவலு. தலைதான் அல்டிமேட் அஜித் குமார் தரமா இருந்து ப்ரோ. செம்ம வேற லெவல். தலைக்கு இட்டு செம்மையா குத்திக்கிறா போல. வேற லெவல் போகும் மூவி. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நான் தளபதி ஃபேனு. ஓப்பனா சொல்றேன், தலைனா தலை தான். வேற லெவலா லுக்கா கட்டிக்கிறா போல தலையை. அவள் தான் முடிஞ்சிச்சு. இதுல இதான் படம் முடிஞ்சிச்சு. கதை மட்டும் தான் பிடிக்குமா எல்லாருக்கும் பிடிக்குமா ப்ரோ? அவன் தான் ப்ரோ ரியல் ஃபேன் பாய். ஃபேன் பாய்னா ஒரு தான் தாதிக்கு தான். சத்தியமா சொல்றேன், வேற மாதிரி பண்ணிட்டா போல. சத்தியமா நீங்க பாருங்க. டிசப்பாயின்மென்ட் எதுவுமே இல்ல ப்ரோ. ப்ரோ எல்லாம் நின்னுதா கத்துறான். நின்னுதா கரவே முடியல. ரியல் வாய்ஸே இல்ல இது. சாங்ஸ்லாம் பயங்கரம் ப்ரோ. சர்ப்ரைஸ் தான். அந்த புலி சாங்லாம் வேற லெவல். வேற லெவல். எது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்? ப்ரோ இன்ட்ரோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. இன்ட்ரோ தாறு மாறு சூப்பரா இருந்துச்சு. ஆமா.